சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வருகின்ற 18ஆம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன், எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற, ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். காலை சரியாக 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதைப் போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றித் தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அந்த ஆலோசனையை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது முதலில் தமிழகத்திலே பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமையும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் 4 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய மக்கள் நாயகன், மக்களால் எதிர்காலத்தை அரியணையில் அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்களை அத்தனை பேரையும் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள். 84 அந்த நிபந்தனைகள் விதிச்சாங்களா? இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சு, இப்போ கொடுக்கல, ஃப்ரீயா இருக்கிறாங்க. இந்த இடம் வந்து HRDC சொந்தமானது யாரும் கூட சொன்னா? இருங்க சார், அது சம்பந்தமான கடிதம் இருங்க, நான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டா தலைவர் கேள்வி கேட்டேன், பெஸ்ட்டு கேட்கக்கூடாதுங்க, ஒருத்தர் கேளுங்க. HRDC பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஒரு ஜம்ப் மேலே போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்காக பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அறங்காவலன் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRDC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணாலும் அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும் எங்க நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டாங்க என்னதான் சொல்லுவீங்க. கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்தில் புதுசா யாராவது கட்சியில் சேர்றாங்க? பொறுத்திருந்து பார்க்கணும். நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையாக உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. சார், இந்த பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்ட அழைப்புதல் கொடுத்துருந்தேன். பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் தலைமை முடிச்சு கடிதத்தை வாங்கிட்டா இல்லையா தலைவர் தான் முடியும். உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு இந்த தாவேக்கா? தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதே போல தான் வருவேன்.